இதில் நீங்கள் உங்களை மீறி ஒருத்தர் உள்ளே போகலாது. இதில் அவங்கள மீறி போகிறோன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு கால் பண்ண முடியாது. யாருக்கு பொலிசுக்கு மூடுவோமே, மழை வந்துட்டு ஓடும் மெல்லமா ஓடும். போட்டால் தான் ஏன் கோயில் போல என்ன நீங்கள் இல்லாட்டி சிக்கல கடவுளே. யானை வந்து இந்த சத்தம் படம் நீங்கள் உங்களோட கூட்டுக்கு இருக்க வேண்டியா? யானை எடுத்து வந்திருக்குது கண்டிருக்கிறீங்களே. நிறைய பாட்டு பாரதி கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மான்றது மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரண்ட மாதிரி இங்கே வந்துட்டேன். மேடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசி. ஏன்னா அனைவருக்கும் வணக்கம், நான் சுமன். அதாவது இந்த கங்கனிக்கு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகர்கோவில் தான் தருது ஆனேரவு கடும் சத்தமங்கல வாகனம் போகுது. ஆனேரவில் வந்து நிற்கிறோம். என்ன சொன்னால் இந்த இடத்தையும் வந்து பார்க்க வேணும். ஆனேரவில் வந்து என்னென்ன மாதிரி நாங்கள் ஆனேரவுன்றது வந்து பார்த்துட்டு போவோம். ஆனால் ஆனேரவில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனேரவு வந்து இப்போ இந்த இடம் பிடிக்கப்பட்டது என்ன மாதிரி என்றதை வந்து எப்படி எல்லாம் நடந்திருக்குது, என்னத்தை கட்டியிருக்கிறாங்களோ ஒவ்வொன்றையுமே வந்து அங்கே தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியும். அப்போ 18 இன்றைய நாளில் அதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சரியான வெயில் வகையாக இருந்துச்சு. அப்போ தான் அக்கா எனக்கு ஒப்பி வீடியோ போடுறாங்க. கண்டிப்பாக பச்சை பசலியாக இருக்கு எல்லாம். அப்போ நல்லா தான் இருக்கும். அப்போ இதே மாதிரி நாங்கள் நினைச்சு கொண்டு வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறோம், கிளிநொச்சி அங்கே சைடு போக போகிறோம். இந்த சைடில் மழை வர போகுது போல இருக்கு. நான் கூட வெயிலாக இருந்தேன். ஜப்னா சைடில் வந்து இருளல்ல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பாருங்க, உங்களுக்கு காட்டுற மற்றவளம் பாருங்க எவ்வளோ ஒரு காற்று கும்பம் தான். சரியான இருட்டாக தான் கிடக்கு. புகார் சரியான புகார் தான் இருக்குது. அது வந்து நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து ஆனரவு பார்க்கணும். அந்த கேண்டீனை பக்கம் தான் வந்து நிற்கிறோம். வேணா எனக்கு அதுக்குள்ள சாப்பாடு வாசி மட்டும் கடுமையாக பசிக்கு. காலையில் சாப்பிடல தாங்க, காலங்க போயிட்டு சாப்பிடுவோம். நல்ல சார் கடையை பார்த்து சாப்பிடுவோம். அப்போ இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து காட்ட போகிறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனரவை சுற்றி காட்டிக்கொண்டு அப்படியே இரண்டமாடுவோம். அங்கங்கே போகிறோமோ அதை வந்து தொடர்ச்சியாக காட்டி கொண்டு போவோம். நீங்கள் டூரிஸ்டுக்கு சுற்றுலாக்கு வர தேவை, நாங்கள் உங்களுக்கு இடங்களை காட்டுறோம். எண்ணத்தில் நிற்கிறோம் நினைப்பீங்க. கல் ஒன்றில் நிற்கிறோமே, கல் ஒன்றில் நிற்கிறோம். சரி, அப்போ இதுலேயும் வந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக பாருங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்படியான விஷயங்கள் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ரோட் இடத்த காட்டி கூட போகலாம் மெல்ல மெல்ல. ஓகே, ஆனரவு வந்து நம்ம பார்த்துட்டு ஓ என்னது காட்டுறேன். இதான் கேண்டீன், ஆனரவு கேண்டீன். இது இங்கே பாருங்க, டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து வந்துருக்காங்க. சிங்கிள் ஆக்கள் கூட வந்து நிற்கிறாங்களா இதில். விளக்கங்கள் ஒன்றும் தெரியல, சொல்லலாம். இது நம்ம தப்பா சொன்னா அதாவது ஒரு பிள்ளையா போயிடும். சொல்ற விஷயங்கள் வந்து உண்மையா இருக்கணும். விளங்கு நம்ம கிளிநொச்சி போறதுக்குள்ள மழை பிடிச்சிடும். நம்மள என்ன போய் லைட்டா துடிக்குது. எனக்கு அப்பயே ஒரு டவுட் இருந்தது, இந்த ஒரு வெக்கைக்கு வந்து கண்டிப்பா மழை வருமாண்டு. அதே மாதிரி வருது. அவ்வளோ ஓகே இருந்தேன். அதுதான்
பாருங்க அப்படியே ஆனைரவு அந்த இதுக்கு வந்துட்டோம் நாங்கள். மழை தூரம் தெரியுமா? ஆனால் இதுக்குள்ள போகிறதுக்கு இதுதான் வாசல். ஆ ഇതിൻ്റെ വിളക്കം என்னத்தை சொல்கிறது, இந்த விளக்கம் எனக்கு சரியான முறைக்கு தெரியலை. பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கோ, தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்கோ. மழை வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கோ, இந்த மரத்தை கூட உண்மையாக நல்லா இருக்கேண்ணே, சூப்பராக இருக்கு. ஓ சட்டப்படி இருக்குது தெரியுமா? ஓ விளையாட்டு பொருட்கள் அப்படியே இது விளையாட்டு ஸ்தலங்கள் இதுதானே. ஓ இதுதான் மெயின். இதுதான் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பர். இந்த இடத்துல இடமே நல்ல ஒரு சட்டப்படி இருக்குது. அது பின்னால் வந்து ஆறு மாதிரி தெரியும். இங்கே அனரவு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சைடு அங்கே உப்பளம், இங்கால வந்து அங்கே ஆறா போகுது. ஆனால் இதுக்கு நிற்கலாம் போடக்கு இப்போ என்ன மழை வந்துட்டுது. அதனாடியே நாங்கள் உடனேயாக வலுக்கிட வேண்டிய ஒரு கட்டம் வந்துட்டுது. இந்த மழைக்கு நனைஞ்சாலும் சொல்லுவாங்க. ஓ நாங்கள் ஃபுல்லாக வெயிலுக்கே மேலே திரிஞ்சிட்டு வந்து நாங்கள் சுற்றி காட்டும் ஒன்று இல்லை. இது மட்டும் தான் இருக்குது. இந்தியாவில் சுற்றி காட்டுறேன்னா அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்கிட்ட இப்படியான ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்படி இஞ்சி இந்த பக்கத்தாலையும் பார்க்கலாம். ஓகே ஓடும் மழை வந்துட்டு ஓடும் மெல்லமாக ஓடும். ஆனரை வந்து சுற்றி காட்டலாம்னு நினச்சோம். அப்போ ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, மழை வந்துட்டுது. ஏற்கனவே நினச்சினா மழை வந்ததுமே ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் கிடைக்கும். கடும் பக்க அப்போ நிற்கிற இடம் வந்து பச்சை பசலையாக நல்லா கிடக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ மறுபடியும் நாங்கள் வெளுக்கடை போகிறோம். ஆனால் என்ன வெளுக்கடை போகிறோம் நினைக்கிறேன். இந்த பயணம் அதில் போகிற தடப்பெருமை தெரியல. என்ன சொல்கிறது, தடப்பெருமண்டில் இப்போ வந்து உங்களுக்கு இடம் காட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரியல. கட்டி வந்து போகிற வழியில் வந்து நீ சாப்பிட்றது இது பார்க்குற மட்டும் காட்டலாம். இறங்கி மழை பெஞ்சா ஒன்றும் காட்டல. அதான் அப்போ அந்த வகையால் பார்ப்போம். இலக்கூடியெல்லாம் வந்து ஃபுல்லாக காட்டிக்கொண்டு போகிறோம். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கோ. இன்னும் நீங்கள் காணாத விஷயங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாரையும் ஒன்று சொல்லல, ஒரு சில பேர் காணாமல் இருக்கிறாங்க. முழுக்க பூச்சியோ 2 மணிக்குள்ள பூச்சி கடிச்சா பிள்ளைங்க. சரி அப்போ வெளுக்கிடுவோம். ஓகே வெளுக்கிடுவோம், தெரிஞ்சா பாருங்க. ஓகே நாங்கள் வந்து இப்படியே வந்து மழையும் வந்துட்டு வந்தபடியால் அப்படியே கிளிநொச்சி கிட்ட வந்து நிற்கிறோம். கிளிநொச்சி வந்து பாரதி என்றால் படித்த பாடம் பாரதி. நீ நிறைய பாட்டு இருக்கு. பாரதி கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மான்றது மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரண்ட மாதிரி இங்கே வந்துட்டேன். மேடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசி. ஏன்னா காலையிலையும் சாப்பிடாம தான் வெளுக்கிட்டாது. அவங்களும் சாப்பிடலையா வந்து உங்களுக்கு இந்த கடை வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, ரோட்டோட தான் உள்ளே இருக்குது. வாகனங்கள் வந்து இப்படி என்ன வாகனங்கள் பார்க்கிங்கில் நிற்கிறபடியே உங்களுக்கு கடை தெரியாமல் இருக்கும். ரெண்டாவது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இந்த மூங்கில் இது போன்ற படங்கள் இதெல்லாம் இருக்கணும். போட்டை பார்த்தீங்கன்னா பழங்கம் ஏசியிலேருந்து ஈஸியான இருக்குது கடையில். ஓ மேலே வந்து மேலே ரூமில் இருந்து எல்லாமே இருக்குது. எல்லாம் நல்ல வசதி கொண்ட இடம். இங்கே வாங்கோ, இங்கே வந்து வடியை சாப்பிடுங்கோ, உச்சாமா திரியுங்கோ. ஏன்னா நாங்களும் சாப்பிட்டு உச்சாமா ஓட போகிறோம், ரிங்கோ ஓட போகிறோம். வேறு என்ன வேறு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கின்றதை சொல்கிறோம். ஓகே பாருங்கோ. ஓகே பாருங்க, இப்போ பாரதி கடைக்குள்ளே போகிறோம் நாங்கள். அதாவது வந்து சரி ஓகே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து நாசி கூட அடுத்து சாப்பிட்டுனாங்க. சாப்பிட்டு வெளியில் வந்துட்டா உள்ளே வந்து வீடியோ கவர் பண்ணிடலாம் போயிட்டு. காரணம் என்று பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சொல்லி வேலையே இல்லை. அவ்வளோ பொறிநாக்கள் வந்து நின்றாங்க, கணக்க பேர் நின்றாங்க. அப்போ அவங்களோட கதைச்சதும் நாங்கள் ஆர்டர் பண்ணி நின்றதே டைம் தெரியல. அவ்வளோ தூரத்துக்குள்ள அவங்களோட கூட பேரோட நின்று கதைச்சு கொண்டுட்டோம். கதைச்சு நின்ற வழியால் அப்படி சாப்பாடே காட்டிலாமல் போயிட்டுது. இப்போ சாப்பிட்டுட்டோம். இப்போ சாப்பிட்ட உடனேமே வந்து சொல்லியிருந்தோம் அப்படி என்னென்ன மட்டும் போய் பார்ப்ப மாட்டேன். இப்போ மழை வந்து ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி என்ன வெளிச்சமாக தான் காய்ச்சல் உள்ள வந்து
ஏதோ இரநமடுக்குள்ள மழையில வந்து வலிஞ்சமா தான் இரநமடு ஃபுல்லா நிறைஞ்சு வழியுதாமன்றது மாதிரி திடீர் மழையோட. ஏன்னா இப்போ வழியுதா இரநமடு மழை பெய்யுதா தானே இப்போ ஒரு அளவு. சரி அப்போ இரநமடு போய் பார்ப்போம். பஸ் எல்லாம் கூப்பிட்டோம். ஸ்ரீலங்கா லோரி, ஸ்ரீலங்கா பஸ். அப்போ நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி இரநமடு பார்த்து கொண்டு அப்படியே பவுனியாவில் இருந்து ரிங்கோமலை யானை எல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே புளியெல்லாம் மாதிரி தான் விடையாளக்கு எல்லா புளியலையும் பார்த்து கொண்டு வெளுக்கிறோம். ஓகே இரநமடு போன முறை பேட்டிங் சனம் அதில் போகலாம் தானே அதில் போய் கிடக்கு. சரி நாங்கள் அப்படியே வந்து கிளஞ்சில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து இரநமடுக்கு வந்துட்டோமே. இரநமடுன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஜாதுவுக்கும் வந்து இந்த இடத்துக்கு தான் வரையில என்று சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ உண்மையாகும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறேன் வந்து இப்போ தண்ணி இல்லாத டைமில் பார்க்கும்போது மாதிரி இருக்குது. தண்ணி இருக்கிற டைமில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். தண்ணி சும்மா போன வருஷம் எல்லாம் குளிக்கிறப்ப தண்ணி இருந்தது. அப்போ உண்மையாகும் அங்கே இருக்குது தண்ணி குளிக்கலாம். அங்கால குளிக்கல, அங்கால கவிக்கால குளிக்கலாம். என்னென்ன சொன்னால் இப்போ போய் பார்ப்போம். என்ன போய் பார்த்தோம்னு சொன்னால் எப்படின்றதை விளங்கும். ஆனால் இப்போயும் வந்து சனம் நிற்கிறாங்களோ வந்து பார்த்து கொண்டு நிற்கிறாங்களா வராங்க. இப்போ போதான போகிற மாதிரில. ஆனால் நம்ம வந்து முதல் பார்க்க சுற்றினோம் தண்ணி இதாக இருந்துச்சு. இப்போ பாருங்க தண்ணி இல்லையா இந்த இடத்தையெல்லாம் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்ன தண்ணி சும்மா பாயும் இந்த இடத்தால் திறந்து விடைக்க. இந்த இப்போ பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் காஞ்சி வறண்டு போய் கிடக்குது. இந்த இல்லைன்னா அப்படி போகிறோம் என்ன தண்ணி ஒரு வாசலாலே அப்படி இருக்கும். தண்ணி கும்பம் மழை டைமில் தண்ணி கும்பம். இது இன்னொரு காசு இருக்க மாட்டேன் சின்ன காசி. ஓ பேனு கிடக்கு வேனுக்கு சைட்டு இது கையிலே. ஓகே பாருங்க கடையில் இஞ்சி ஓகே அப்படி பாருங்க தண்ணி இல்லாத நேரம் இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா. வேறு லெவலில் இருக்குது. முதல்ல ஒன்று படுத்துருக்கு. இதுதான் உன் வாசல். இந்த பக்கமெல்லாம் வாக்கள் சும்மா கும்பமாக இருக்கும். பாருங்க இந்த இடத்துல முக்கிய அறிவித்தல் போட்டு கிடக்கு. இந்த எழுதியிருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து கடைப்பிடிச்சு ஆக வேணும். கண்டிப்பாக இல்லையென்று சொன்னால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதேமாதிரி இடங்களை வந்து பாருங்கோ. அக்கினி புத்திரன் நடந்து வரான் அங்கே இருந்து. வெற்றியா எல்லாம் வெற்றியா? இந்த இடம் பாருங்க உண்மையிலே இப்படி வேறு லெவலுக்கு தான் இருக்கா. எப்படி இருக்கா ஐயா அது இடம் எப்படி உங்களே சனங்கள் பார்க்க மாட்டேன் அவங்க கும்பம். நான் நினைக்கிறேன் இதான் வந்து வான்கடம் நினைக்கிறேன். ஓ தண்ணியை வந்து இங்கே திறந்து விடுறதா? இங்கே திறந்து விட்டா சும்மா அப்படி போகும். ஆனால் குளிக்கிறதுக்கு மணியாக இருக்கு வேணே கொஞ்சம் இங்கே அடுத்த பேர் வியூ அப்போ அதுதான் இப்படி இருக்கேன். அம்மா சைட் மாதிரி இருக்கியா வேறு லெவல் தானே. இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம பொடியில் திட்டம் வந்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டு ஃபன் பண்ணி அப்படி போனால் நல்லா இருக்கும். இங்கே இது நல்லா தண்ணி அரிச்சுருக்கு தண்ணி. அந்த இடம் சட்டப்பேடாக்கே நினச்சி நுவரெலியா மாதிரி இருக்கேன்னு இதுதான் நாங்கள் நம்முடைய பார்க்க போகிறோமா குளத்தை. ஓகே இடம் தட்டமேண்ணே. எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்கிறீங்க? 2 வருஷம். 2 வருஷம். இதோட விளக்கங்கள் மாறியாங்களா? இப்போ எந்த சீசனில் வந்து தண்ணி தரும்? பயங்கர மழை கடைசி எல்லாம் 12 மாதம். அப்போ வந்து தண்ணி நிறைஞ்சிடும். நிறைஞ்ச பாயும். இப்போ எத்தனை அடி ஆழம் இது? மொத்தம் 36. மொத்தம் 36. 36 மணி இந்த நிலமட்டுக்கு வந்த 36 இல்லை இந்த கீழ் மட்டத்துக்கு வந்து படிஞ்சிடும். அவ்வளோ லாஸ்ட்டாக தண்ணி வந்துருங்க. அதுக்கு மேலே வந்து திறந்து விட்டுருவாங்க என்ன அதுக்கு மேலே வானம் அப்படிலாம் உடைக்கும்.
உடைச்சிருக்கோ இப்பயாலும் இல்லை 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 அதுக்கு துறக்கிறானே என்ன அழிவுகள் ஏற்பட்டிருக்குதோ ஆ இல்லை யாரும் விழுந்து கிழுந்து நடனமாடி அப்படி ஒன்றும் இது வரைக்கும் இல்லை இல்லை இது கொடுத்துரும் சாகல மீன் பிடிக்க மீன் பிடிக்க போய் 2 பேர் சேர்த்து அது பின்கரையால் அதுக்கும் இதுக்கும் இங்கே இருந்துருது அவங்களே அந்த பக்கத்தால் போனாங்களே அந்த பக்கத்தில் என் போட் என்ன பழுதாயிட்டோ இல்லை 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 அது தூண்டில் போகணும் தூண்டல் தூண்டல் போனா செத்து போனவங்க நடந்து போனாங்களா நடந்து போயிருக்கிறாங்களா கழிகள் அதுகள் எதுவும் இருக்குது ஓகே ஓகே இதில் என்ன மாதிரி யானை முதல்ல என்ன மாதிரி யானை யானையில் வருமே என்ன முதல்ல இருக்குது அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு பாதுகாப்பு நாங்களே தான் இல்லை நைட்லேயே நீங்கள் தானே இல்லை நைட்டில் நாங்கள் யானை வந்தால் இந்த சத்தம் போட நீங்கள் உங்களோட கூட்டுக்கு இருக்க வேண்டியா நாங்கள் அதுக்குள்ளே ஓடி ஆ அதுக்குள்ளே ஓடினா அதுக்குள்ளே வராது பயத்தில் விழுந்து போகணும் யானை எடுத்து வந்திருக்குது கண்டிருக்கிறீங்களே வருது வரும் அந்த வருது வரும் அந்த மாதிரி தேக்கில் வரும் எங்கேருந்து வருது யானை இங்கே பின்காட்டு பின்காடு பெரிய காடு தானே காடு தானே பின்ன கேம்ப் இருக்குல்ல உங்க அந்த சின்னது வியாபார கேம்பு எல்லாம் இருக்கு இருக்குல்ல மீன் இப்போ நிற்கிற தண்ணி எவ்வளோ 22 அடி ஆழத்தில் நிற்கிற தண்ணி அவ்வளோ ஆழமாக இருக்கும் அதில் இந்த தண்ணி நிற்கிற இடமா ஆழமோ இப்போ இது இவ்வளவு இது இவ்வளோ ஆளுமோ இந்த தண்ணி நிற்கிற இடமே இப்போ 22 அடி ஆழத்தில் நிற்குதோ நடுவில் இவ்வளவு ஆ சின்ன மொத்தம் அப்போ இப்போ இந்த மட்டை எவ்வளோ சொன்னீங்க நீங்கள் அந்த மட்டம் கீழே அந்த பாசி பிடிச்ச மாதிரி வந்திருக்குல்ல அவ்வளோ வந்தால் 36 அந்த பாசியனை அவ்வளோதுன்னா 36 இவ்வளோ மட்டும் தண்ணி வந்தால் அந்த மரம்லாம் தாட்டு போடுறோம் அப்படியா மரங்கள் மூடு போடும் மரங்கள் மூடு போட்டுரும் அப்போ அந்த பில்டிங்லாம் தண்ணி வா அல்ல அதுகளை போவார் ஓகே ஓகே மற்ற அவ்வளோ தண்ணி வந்தால் அவ்வளோ இருக்கும் வடவுல அதில் என்ன சொல்கிறது போட்டுகள் கொண்டு வந்து மோடுறவங்களே இல்லை அதுக்குள்ள இல்லை இல்லை ஆ விலை தான் போடுவாங்க விலை போடுவாங்க அந்த விலை படுத்துருக்குறாங்களா புதுக்குள்ளால என்னென்று போடுறாங்க விலை படுத்து கிடக்கு இதோ ஓ அது நெட் இல்லை இல்லை விலை காவி கட்டி கிடக்கு அந்த நெட்டு போட்டு மீன் மறைச்சி அதான் சொல்கிறேன் நான் அது செய்கிறது அது இப்போ தங்கத்தான் எத்தனை பரப்பாங்களோ இந்த குளம் ஃபுல்லாக தீண்டு சரியான அளவு எக்கச்சக்கம் வரும் போல பெரிய குளம் போலையா இது பின்னுக்கு என்ன ஐயா பின்னுக்கு என்ன இடம் இது உழவு குளக்கரை தான் தின்னுது அங்கால என்ன ஊர் இருக்குது அங்கால அது எல்லாம் காடு இது திறந்து விடுற தண்ணியில் எங்கே போகுது ஆனரோ கடல் ஆ ஆனரோ கடல் ஆனரோ கடலுக்கா ஓகே முதல்ல வர இல்லையோ இல்லை இல்லை முதல்ல இல்லையோ இது வராது இங்கே மேலுக்கு வர இல்லை இன்னும் இதுக்குள்ள நாளைக்கும் பெரிய பெரிய முதல் நடக்கும் போல என்ன எந்தில் உங்களோட சைஸ் ஒரு முதல்ல பல மாதிரியும் இருக்கு ஒவ்வொரு ஐயா கண்டிருக்கிறீங்களோ இந்த ஒளியை நிற்கிற இதில் வந்து பகலில் வர லைட் அடித்தா தெரியும் ஆ நான் நினைக்கிறேங்க எக்கச்சக்கமாகவே வருவாங்க நான் பார்க்குறது ஓ ஒரு நோம்பல் அண்டைக்கு ஆள் குறைவோ கூட வந்து நம்ம வந்து இந்த இப்பயும் வந்து போகுது இன்னும் இந்த அடுத்தது வருது ஒரு பஸ்லாம் வந்து வந்து போகும் நல்ல இதுக்குள்ள கூடுதலாக மீன் என்னென்ன மீன் நிற்கும் சிலாப்பியும் ஸ்லாப்பி ஒட்டி ஜப்பான் ட்ராலா ஒட்டியும் நிற்குமா ஒட்டிய ஒட்டி என்ன மீன் ஒட்டி அந்த ஒட்டியன்னு ஒட்டி காட்டுற இல்லை ஒட்டியண்டா அந்த என்ன சொல்கிறது அது ஓரா ஒட்டி என்ன சொல்லுவாங்களே அந்த வகையான அதுதான் மீன்கள் சாப்பிட்றதா நாங்கள் இதில் பேர்கள் ஒன்றும் தெரியா ம் சாப்பாடு ஒன்று இருக்குது சாப்பிட்டா சரி என்று சாப்பிட்றது தான் நீங்கள் எங்கே இருக்கு இங்கே தானே இல்லை நாங்கள் பிறந்த உண்மையால் பரந்தன் எத்தனை நாள் ஒரு வீட்டு போயிட்டு வாரு கொண்டுட்டு நாளை போவோம் ஓகே ஓகே மாறி மாறிக்கும் நீங்கள் என்ன இந்த ஐடியா நேற்று தான் நாளை போய் நாங்களோ வேறு 2 பேர் வரைக்கணும் ஓகே ஓகே மாறி மாறி கனகாலமோ 2-3 வருஷமா அப்போ சாப்பாடுல என்ன மாதிரி நீங்கள் எங்களோட சமைச்சு சாப்பிட்றதா கடவுள் கடைக்கு தான் ஓகே இதில் நீங்கள் உங்களை மீறி ஒருத்தர் உள்ளே போகலாது போக மேலே போக விடவும் மாட்டேன் இதில் உங்களை மீறி போகிறோன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு கால் பண்ண முடியாது வருவாங்க யாருக்கு பொலிசுக்கு பொறுத்துக்கு முன்னாலும் இந்த அமைப்பு இருக்குது அதில் போய் சொன்னாலும் அவங்க வருவாங்க ஆ இங்கெல்லாம் என்ன சீசனுக்கு போகலாமா இல்லை மற்றபடி சும்மா ஒன்றுக்கும் போயிடலாம் ஒன்றுக்கும் போகிறோம் என்ன காரணத்துக்காண்டி இதை பிளாக் பண்ணி கிடக்கு இதில் போனால் நாங்கள் இங்கே நிற்பவங்க நடுவில் போய் குளத்துக்கு இறங்குவாங்க மீனை பிடிக்க போவாங்க தூண்டில் வெள்ளதிக்க இந்த அதுக்குள்ள இறங்குவாங்க இங்கே வந்து என்ன வளர்ப்பு மீன் அப்படியா அதுதான் இப்போ 10 நேரமும் போகக்கூடாது அதுக்குள்ள ஆபத்து தானேன்றீங்களோ என்ன காரணத்தால் 10 நேரத்தில் ஆபத்துன்றீங்க கறியால் விட மாட்டேன் அங்காளி கறியால் வர்றது என்ன ஆபத்து தானமான என்ன சொல்கிறது வந்து இப்போ இவங்க டியூட்டி வந்து இவ்வளோத்துக்குள்ளதான் அங்கால போனால் வந்து தெரியாது இவங்க வந்து என்ன நடந்துறியல மாதிரி அந்த பக்கத்தால் ஆட்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கா பக்கத்தால் இல்லை இங்கே நாங்கள் பின்கரையார் அந்த பக்கத்துக்கு ஒரு செக்யூரிட்டி
இருக்கா நடுவால் எங்கேயும் வர மாட்டாங்களா காட்டுக்குள்ள அந்த சைடு அந்த பின்பக்கம் அதுக்குள்ளே ஆக்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கா பின்னால் அங்கே பின்னால் ஊர் தானே ஓ அதுலேருந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு ஓ அங்கே நடந்து வராங்களேண்ணே மீன் பிடிக்கும் அந்தா அப்படி போயிடும் நீங்கள் ஒன்றும் செய்யலை அது நடந்து வந்துருக்குறாங்களா கிடைக்கும் இதால் போராக்கள் மட்டும் தான் நாங்கள் வைக்கலாம் எங்கள்கிட்ட பாதுகாப்பு விடணும் வண்டு கறி போகிறேன் நிலத்தை விட மாட்டேன் இந்தா தரமத்தான் கிடங்களும் மீன் பிடித்தல் தடை செய்யப்பட்டுள்ளது நோ ஃபிஷிங் தூண்டில அது இந்த பிரச்சனையா செத்தா ப்ரோ பிரச்சனை இப்படியே தான் எனக்கு அதுக்குள்ள பிடிச்சா தூண்டில் கல்லுக்குள்ள சிக்கும் இறங்குவான் இந்த குளத்துக்குள்ள ஒரு சங்கம் இருக்குன்னு தானே அவங்க அவங்க பிடிக்கலாம் என்ன ஓ அவங்க பிடிக்கும் தூண்டில் எல்லாரும் பிடிக்கலாம் இந்த கடையில் விட மாட்டேன் இந்த கரை ஆபத்து கூடவா ஆ பாக்கி விளங்குதாம்மா நான் கல் இருக்குது இப்போ அதனால கதை முடிஞ்சு உண்மைதான் உருண்டு போ பார்க்க இதாக கிடக்கு ஆனால் உருண்டு போகக்கூடிய கட்டம் பெறும் இந்த விழுந்தா முகம் இல்லை முகம் உடஞ்சிடும் அதுதான் மேலே இதுக்கு எவ்வளோ பெரிய கற்கள் போட்டிருப்பாங்கண்ணே பின்ன என்ன எல்லாம் கருங்கல் கல் போட்டிருப்பாங்க சேட்டை அவ்வளோத்துக்கு எக்கச்சக்கமான கல் போட்டிருப்பாங்க இல்லையா இடம் நல்லா கிடக்கு சரி வடியா பார்த்துட்டு மங்காளி மக்கள் பார்த்துட்டு வலிக்கிடும் நல்லா வெட்டுறா என்னம்மா தட்டம் டிசைனாக இருக்கு தாமரை மாதிரி இதில் என்னம்மா தூள் எதுவும் போடுற அவ்வளோக்குள்ள அப்படி நல்லா இருக்கு மனக்கு என்னத்துல நீ போகிறது வீட்டை நீங்கள் நடந்து போகணும் இங்கேருந்து உழைச்ச காசை கொடுக்க சரி காலமாக வரைக்கில் 300 துவைக்க 300 600 போயிடும் அந்த அளவுக்கு வியாபாரம் இருக்கிறது தண்ணி கூட இருந்தால் தான் பெறுவாங்களாக்குமே நாக்கள் பார்க்க மான்பாயை வலிக்கிட்டா தனம் அதான் எல்லாரும் இப்போ நிறைய வியாபாரிகள் வந்துருக்கு மான்பாயில் நிறைய ஆட்கள் கடையை போட்டு இது வந்துருக்கு 2 கடை பூட்டாக்குமே ஓ யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு போயிட்டு சரி வியாபாரம் இல்லாதவங்களுக்கு அப்படி 5 ரூபா கொடுப்பேன் மாட்டோம் என்ன வச்சு விடுவோம் மாட்டா விடும் சந்தோஷம் இது மாலை நம்பளிப்பு தெரியும் சரியம்மா இருங்கோ ஐயா ஓகே சரி இப்போ நாங்கள் வந்து இருநமட்டு பார்த்துட்டு அப்படியே இப்போ திருவோணமலை ரோட்டில் வந்து நிற்கிறோம் இதில் வந்து ஒரு ஹாப்பி ஒன்று குடிச்சிட்டு போகணுமெண்டாக்காக ஏன்னா இப்போ தான் அவன் அக்னி வந்து நித்திரியால் உழப்பி இருக்கிறானே போட்டு 15 ஹாப்பி ஒன்று குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி இதில் வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை இதில் வந்தது எங்கள் கடைக்கு நிப்பாட்டுறது தெரியாமல் போயிட்டேன்னு சரியா ரபிக் அப்படியே பாருங்க இது வந்து ஒரு முஸ்லீம் ஏரியான்னு அதெல்லாம் நிற்கிறோமே இல்லை இது டவுன் ஏரியா தானே எனக்கு முஸ்லீம் ஆக்கிட்ட இடம் அது பள்ளிவாசல் இருக்கு அந்தா அது தெரியும் நினைக்கிறேன் வயலுக்கு அந்தா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு இது ஒன்று இருக்குது சுட்டவடை எல்லாமே இருக்குது சாப்பிடலாம் வாங்கி அப்படியே நாங்கள் போய் அதில் போய் அப்படியே பப்பியை குடிச்சிட்டு போவோம் அப்படி என்ன மெத்தனை நாங்கள் போவோம் 4-5 வளர்த்தி எல்லாமே நிறுத்துறதா ஓடுங்க படக்கத்தான் இறக்கி நல்ல பழைய பாட்டை போட்டு விட இல்லை நல்ல நித்திர ஒல்லினா திருவிளையாடல் படம் பார்த்து கொண்டு வந்தேன் அதில் அந்த கட்டத்தில் நிறுத்தா போடலாம் கொஞ்சம் ஓமந்து இல்லைங்க சரி அப்போ நான் ஹாப்பியை குடிச்சிட்டு விளக்கிடுவோம் ஓகே பேக்கரி சரி இப்போ நாங்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம் நிற்கிற இடத்துக்கு ஓகே அது வாக்குகள் எல்லாம் வந்து உடுப்பல் எடுத்துக்கொண்டு வெல்கம் மேல் ஃப்ளவர் மேலுக்கு போகணும் ஓகே
இடம் நல்லா தான் இருக்குது. இந்த அடுத்த படி ஏறி போகிறோம். மேலே போகணும். சரி, ரூமுக்கு வந்துட்டோம். இதான் ரூம். நல்லா இருக்கு. ஏசி ரூம் தான். ஃபேன். இப்போ திடீர்னு வந்து எங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு முதல் காட்டின மாதிரி எங்களுக்கு இப்போ அந்த ரூம் மாறிட்டுது. எங்கள் நைன்ஸ்லாம் இங்கே வந்தது வந்து எங்களோட கூட வந்து 3 பேர். 3 பேரை பார்க்க வேண்டிய அந்த ரூம் வந்து அவங்களுக்கு 2 பேர் கொடுத்துட்டு இப்போ இந்த ரூமை வந்து நாங்கள் இதில் 2 பேர் என்னோட வந்த என்னமுறாங்கள் அங்கே ஒரு அந்த ரூமில் அப்போ ரெடியாகல. இப்போ முடிச்சு கொண்டு நிற்கிறோம். என்ன செய்யணும் இனி வந்து நெகாட்டி போட்டு குளிச்சு போட்டு சாப்பிட்டு படுக்கத்தான் இருக்குது. உண்மையிலேயே வந்து சட்டப்படி இருக்கேன். உங்களை காட்டுறேன் பேக் கொடுக்குறேன். நாங்கள் கொண்டு வந்த பேக் எல்லாம் தரோம் சட்டப்படியாக. ஏசி எல்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் போட்டு மணியாக தூங்க முடியும். இங்கே ஆக்கி தன்னுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் பொறுக்கி வைக்கிறேன். உடைமையில் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த பெட்டில் படுக்கிறோம். பெட்டில் படுக்க சரியாக இருக்குமோ? சரியாக இருக்குமோ? சூடு எனக்கு ஹீட்டுக்கு பெட்டில் படுக்கிற சரி வராது. என்ன செய்கிறது? படுக்கத்தானே வேணும். என்ன சரி, ஓகே. நீ குளிச்சு போட்டு நீ எங்கே போகிறதுன்றதை பார்ப்போம். பார்த்துருப்பீங்க. நல்ல சந்தோஷமாக இருக்கு. நாளைக்கு தான் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கும். கதம் முடிஞ்சு போயிடுச்சு. பார்ப்போம். ஓகே சரி, பார்ப்போம். நான் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன். அதாவது வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பாடு கடையில் ஒரு எடுத்தாச்சு. அதுக்கு முன்னே வந்து இதில் 2 புருஷன் போடுவோம். போட்டால் தான் ஏன் கோயில் போல என்ன நீங்கள் இல்லாட்டி சிக்கல் கடவுளே. இதை மட்டும் கை விட்டு என்னது குளிச்சா குருண மணியும் என்ன உண்மையா? அது உண்மையாடோ இதில் 2 சரி திருப்பி எடுத்தது. இது பார்க்க எப்படி என்னவா ஜூரியா பசல இதுமா ஜூரியா பசல ஒரு கதைக்கு மானண்ணா. இப்போ உங்களுக்கு இந்த இப்போ நான் என்ன இப்போ ஒரு கதைக்கு இப்போ நான் 1 கிலோ ஜூரியா வாங்கி கொண்டு கொஞ்சம் கொட்டி வச்சு அதை போட்டுருக்கலாம் அப்படி எடுத்து. ரெண்டு ஜூரியா தானா? பொட்டாசிய கலட்டு போகிற இல்லையா? எங்கே குளிச்சது? வெளிநாட்டு குளிச்சது இங்கே தானோ? அப்போ இங்கே இல்லைடா. அப்போ இதான் தட்டி முதல் வெங்கால இந்த குளிச்சியல் ஆயுர்வேதம் கடவுளே. தண்ணியை குடிங்க சொல்கிறோம். அப்பா குளிச்சா போட்டே அவங்களுக்கு உசுப்பு என்ன கொஞ்சம். அதை விட இன்னொரு சாமான் கிடையாது. உடம்புல ஹீட்டை தாண்டிடுவேன். ஆமாம் இது பானி. இதில் ஒரு முடி அடிக்கும். இது ஆளை தூக்கி எறிக்கும். அப்போ வேண்டா குளிக்கி போட்டு கொடுப்போம். என்னது சோடா மாதிரி அவ்வளோ பவரா? மூடிய கிளப்பு டிஷ்யூ வேணும். கடவுளே உண்மையிலே எனக்கெல்லாம் புரியல. எல்லாமே வேணும். யோசிச்சு பாருங்க அவ்வளோ ஹார்ட் வருவேன். அப்புறம் கஷ்டப்பட்டா பலனுண்டோ அதை மட்டும் நினச்சா சரி. ஐயோ எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த வரத்தை கொண்டு இல்லை. எந்த விடுங்கோ என்ன செய்யறது? இது குடிச்சாச்சு. சுடுதண்ணி இல்லை. சுடுதண்ணி தான் அடுத்த பவுடர் கலக்கிறோம். ஆமாம் இந்த பவுடர் கலக்கிறோம். அதுதான் சரி கலக்கிறோம். அதை தந்தது உண்மையிலே போடும் ஓகே இருக்குது. தமிழ்லாம் பண்ணி குட்டிய மணியாக இருக்கு. அது மட்டுமே முடியது. கடவுளே கடவுளே என்ன
இதுல ரெண்டு போட்டு இதுல ரெண்டு வெக்கெட் தான் வருங்களோ இதுல ரெண்டு போட்டு ரெண்டு உண்டு போட வேண்டிய சாமான் இது ஷாவை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும் அதுக்கு ஐயா போடாங்க இப்போ என்ன 2 போட்டாச்சு 4 போட்டாச்சு அது ரெண்டு போட்டு ஒன்று குளிசி எல்லாம் எங்க சாப்பாட்டை விட கடவுளே சிந்தனை சிதறடிக்கப்பட்டது அதாவது இந்த இப்படியான விஷயங்கள் நடக்கக்குள்ள வந்து கதைகள் கொடுக்கக்கூடாது கதைகள் கொடுத்தா பிள்ளாச்சிடும் சரி மறுபடியும் ரூம் ஓகே செட்டப் ரூம்ல வந்து பாருங்க நாங்கள் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பாருங்க வியூவில் பாருங்க அப்படி இருக்கும் நாங்கள் போடுறோம் ஏன்னா ரூம் அப்படின்றது இல்லை தானே என்னப்பா இது ஆள் உசிப்புது இந்த குளிசையில் கொஞ்சம் போட்டோன்னு உசுப்புற தன்மன் இருக்கு போல என்ன அப்படி ஆள் பார்க்க மாட்டேன் குளிசையில் ஓகே குளிசையில் சொல்லுங்க மாட்டேன் இந்த பாடி மேலே இருக்கല്ലോ உயிர் எடுத்து தான் இருக்கா சரி நீ வந்து படுக்க போகிறேன் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறேன் சாப்பாடு தான் இருந்தது சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு சாப்பிட்டுட்டு அப்படி படுப்போம் உண்மையில் ஏழாதானே நாளைக்கு 7 எழும்பணும்ல வேலை குழம்பு வேணும் ஓகே காலையில் மிச்ச வீடியோக்களோட தொடரும் ஓகே குட் நைட் சரி அதாவது வந்து நைட் படுத்து எல்லாம் ஒழுங்கிட்டேன் இப்போ மறுபடியும் நான் குளித்து ரெடி ஆகிட்டேன் அக்கினி வந்து உள்ள குளித்து கொண்டிருக்கிறேன் இப்போ தான் அக்கினி ஒழும்பி போகணும்னு பாருங்க வந்தா எனக்கு இதெல்லாம் சுற்றி வைக்க வேணும் மடித்து வைக்கணும் இப்படி நாங்கள் எங்கே போகிறதுன்றது வந்து சரியான முறைக்கு தெரியாது என்னோட அக்கா வந்து நிற்கிறா அவள் தண்ணி எங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லுவாள் அப்போ இன்றைய நாள் உண்மையாகவே ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது கடவுள் நேற்று வரைக்கும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தினதுக்காக கடவுளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த நாள் வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பான முறைக்கு வரும் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோடு சந்திப்போம் பாய்